ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து நானும் பாப்பா அவங்க ஸ்கூலுக்கு போனப்போ எடுத்தது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே இப்போ ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டிட்டு பசங்களுக்கு புக்ஸு நோட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நாங்களும் இன்றைக்கி தான் போயிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தோம். 2 பேருக்கும் ஒரே டைமே கொடுத்ததுனால ஈஸியாக இருந்தது. காலையில் வெயில் பார்த்திங்கன்னா கொளுத்தி தள்ளுது. ஸோ ஸ்கூல் வந்து பாப்பாவுக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பில்டிங்லாம் கட்டிகிட்ருக்காங்க. 11th 12th அது போல் கட்டிகிட்ருக்காங்க. இவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய டாப்பர்ஸ்லாம் வந்து வெளியே வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சு போர்டு வச்சுருந்தாங்க. நான் பாப்பா கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி போர்டில் உன் பேர் வரணுமா, பேர் மட்டும் இல்லை உன் ஃபோட்டோ வரணும், நீ ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் சென்டம் எடுத்தால் கூட வெளியே வந்து ஃபோட்டோ வைப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, டபுள் CBSE ICSE சிலபஸ் இது. ஸோ அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவள் அந்தளவுக்கு படிக்கணும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஒரு 5 புக்கு தான் கொடுப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஒரு 10 நோட்டு வெளியே வாங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே ஸ்கூல்லே தான். நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம்னா புக்குக்கு தனியாக பண்ணணும், நோட்டுக்கு தனியாக பண்ணணும், ஸ்கூல் டேர்ம் ஃபீஸ் அது பஸ்ஸுக்குன்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக பே பண்ணணும். அந்தளவுக்கு நமக்கு ஏர்னிங்ஸும் வரணும். ஸ்கூல் இப்போ இருக்கிறதுலே எஜுகேஷன் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அதுக்காக நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதும் இருக்குது. பசங்களுக்கு ஒரு நல்ல வந்து எஜுகேஷன் கொடுத்துட்டா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் மட்டும்தான் எல்லா பேரண்ட்ஸுமே நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு காரணமும் அதுதான். நம்மலாம் ஸ்கூல் படித்ததை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் என்ன சொல்லுவாங்க, காக்கா பள்ளிக்கூடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து ஒரு 5 புக்கு கொடுத்தாலே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஸ்கூல் போயிட்டு புக்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். எங்களுக்கு கொடுக்குற புக்கையே நாங்கள் அட்டை போடுறதுக்கு நாங்களே தான் போட்டுக்குவோம். இப்போ வந்து இவங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, எங்களை இங்கே அங்கே நாளே விட்டுட்டே இருந்தாங்க. நோட்டு ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, புக் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, அதுவும் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே லாஸ்ட்டில் கொடுக்குறாங்க. எங்களுக்கு காலையிலே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே அங்கேன்னு போயிட்டு இந்த வெயிலில் அலையிறதுமே ஃபஸ்ட்டே நோட்டுக்கு காசு கட்டணும். அதுக்கப்புறம் திரும்ப அங்கே நோட்டு வாங்குற இடத்துல போனால் புக்குக்கு காசு கட்டிட்டு திரும்பவும் ரிசிப்ட் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. ஸோ அவரை மட்டும் அனுப்பி விட்டுட்டு நானும் பாப்பாவும் அங்கே லவ் பேர்ட்ஸ்லாம் நிறையா அழகாக இருக்கும். ஸோ இது வந்து KG செக்ஷனோட டிபார்ட்மெண்ட். அங்கே தான் இந்த லவ் பேர்ட்ஸ் இருக்கும். அங்கே போய் பாப்பாவை நானும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக லவ் பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். அவங்க போயிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாப்பாவுக்கு நோட்டு புக்கை வாங்கிட்டு வரட்டும். KG பில்டிங்கில் வந்து KG செக்ஷனுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஸ்டாண்டர்ட் இருக்காங்களே, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th இந்த லாஸ்ட் பில்டிங்கில் லாஸ்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பாப்பாக்காக இங்கே வாங்க போனோம், தம்பிக்கு வந்து வேறு இடத்துல. நான் தம்பிக்கு வந்து எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து வாங்கிறதுக்காக போனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த ட்ரெயின் போகிறது நல்லா தெரியும் நமக்கு. அங்கே ஒரு நாளைக்கு அந்த ட்ராக்கில் டெய்லி அங்கே ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கும். நல்லா சவுண்டு கேட்கும், நல்ல அட்மாஸ்பியர்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்கூலில். அதனால தான் நாங்கள் இந்த ஸ்கூல் போட்டதே. அதுக்கப்புறம் எஜுகேஷனும் நம்பர் 1 சூப்பராக இருக்கும் நம்ம ஏரியாவில். ஸோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே என் பையனுக்கு ரொம்ப ஹாப்பி. என்னோடய புக்கெல்லாம் காட்டுமான்னு சொல்கிறாரு அவர். ஸோ இந்த புக்ஸ் வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் அதுக்கு அட்டைலாம் போட்டு அவங்களுக்கு லேபிள் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேக்கில் அதெல்லாம் செட்டில் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்பணும். லோக்ஷிதாவை விட சர்வேஷ்க்கு தான் நிறைய நோட்டு, 10 நோட்டு கொடுத்துருந்தாங்க. புக்கு பார்த்திங்கன்னா 12 புக்கு சாருக்கு. ஸோ எல்லாமே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரியே அனிமல்ஸ் தீமில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அவனோட எல்லா புக்லேயும் லைனு, எலஃபேண்ட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக அனிமல்ஸ் தான் இருந்தது. இது அவருடைய கிராஃப்ட்லாம் கொடுப்பாங்க, அழகாக ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த புக்கில். ஸோ இவருடைய நோட்டு புக்ஸு இதெல்லாம் அவர் பார்த்துட்டாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போயே புக்கெல்லாம் கொடுத்தா உட்காந்துன்னு ஓரமாக படிப்பார் போல். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அம்மா எனக்கு கலரிங் புக் இருக்குமா, எனக்கு கிராஃப்ட் புக் இருக்குமா, எனக்கு நீங்கள் கலரிங்ஸ் கொடுங்கம்மா, நான் எல்லாமே கலரிங்ஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த புக் எல்லாம் எடுத்து அவன்கிட்ட கர்சிவ் ரைட்டிங் அவனுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கர்சிவ் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஃபோனிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து நம்பரிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ் தான் அவனுக்கு எடுத்தோம். நாங்கள் ஹிந்தி வந்து தனியாக டியூஷன் வச்சு அவனுக்கு ஹிந்தி சொல்லித்தரோம். அவனுக்கு வந்து அதாவது 2nd ஸ்டாண்டர்ட் போனால் தான் ஹிந்தி சொல்லி தருவாங்க. ஸோ பாப்பாவை நான் ஹிந்தி கிளாஸ் போட்டிருக்கேன். தம்பியும் ஹிந்தி வந்து 2nd ஸ்டாண்டர்ட் போட்டுடலாம், ப்ரைவேட்டில் தனியாக சொல்லி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எப்போவுமே எஜுகேஷனில் தமிழ் தான் செலக்ட் பண்ணுறதுனால தமிழ் எடுத்துட்டோம். தமிழுக்கு தனியாக கர்சிவ் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க, தமிழ் புக் தனியாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவருக்கு கலரிங் புக்கு, இந்த மாதிரி கார்ட்ஸில் வந்து அழகாக வந்து பிக்சர்ஸ்லாம் போட்டு கார்டை வந்து கொடுப்பாங்க, லயனு, எலஃபண்ட் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த புக்கு நோட்டுக்கு மட்டுமே 3,500 கிட்ட ஆச்சு. ஸோ புக்
புக் எல்லாமே அந்தளவுக்கு அதில் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இதுதான் இவருடைய புக்கு. ஃபோனிக்ஸு, அப்புறம் வந்து ரைம்ஸு, அதுக்கப்புறம் லிட்ரலி ஸ்கில்ஸு, இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டு வந்து நிறைய இருக்குது. அதை வச்சு அவங்க மிஸ் வந்து சொல்லி தருவாங்க போல் ஸ்கூலில். அப்புறம் வந்து அவனுக்கு என்னென்னா இது வந்து நம்பரிங் ஸ்கில்ஸ் மேக்ஸு. அதுவே 2, ஒன்று வந்து ரிட்டன் இருக்கும், ஒன்று ஸ்கூலில் மிஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க, ஒன்று வீட்டில் நம்ம உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. எல்லாமே 2 இருக்கும் அவனுக்கு. ஸோ அதனால தான் அவனுக்கு புக்ஸ் அதிகம். அதுக்கப்புறம் இன்னொரு புக்ஸு பாப்பா எடுத்து பார்த்துட்டு இருந்தாலே என்னது ஜென்ரல் அவேர்னஸ். இது வந்து ப்ராஜெக்ட் புக்கு. அது இல்லாமல் தனியாக ஜென்ரல் அவேர்னஸ் மிஸ்ஸுக்கிட்ட ஒரு புக் இருக்கும், நமக்கு வீட்டில் ஒன்று கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இவங்களுக்குலாம் இப்போயே இந்த ப்ராஜெக்ட் நிறைய கொடுப்பாங்க. அது அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம தான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்போம் நாங்கள். ஸோ அதே மாதிரி கிராஃப்ட் நிறைய கொடுப்பாங்க வீட்டில் பண்ண சொல்கிறதுக்காக, குழந்தைங்களுடைய நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோன்ட்டு. ஸோ அவனுக்கு யூகேஜிக்கு எவ்வளோ புக்கு பார்த்தீங்களா, 12 13 புக்கு, டைரி, அது இல்லாமல் ஒரு 10 நோட்டு. இதை எப்படி இவங்க தூக்கிட்டு போகிறாங்கன்னு தான் தெரியல நமக்கு. ஸோ அதே போல் பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா 12 புக்கு 12 நோட்டு கொடுத்துருக்காங்க. பாப்பாக்குமே தமிழ் புக்கு, தமிழுக்கு கர்சிவ் ரைட்டிங்கு, இங்கிலீஷு கிராமரு, கிராஃப்ட்டு, இவிஎஸ்ஸு, மேக்ஸு, கர்சிவ் ரைட்டிங் இங்கிலீஷு, கம்ப்யூட்டர், ஆப்டிடியூட்டு, வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் கலரிங் புக்கும் இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டால் கலரிங்க்குன்னு தனியாக புக் கொடுக்கல, அவங்களே கிராஃப்ட் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் மிஸ் யாரும் வரலன்னா அவங்கள உட்காந்து கலரிங் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு அவள் சொல்லுவாள். அந்த சப்ஜெக்ட்கான மிஸ் லீவ் போட்டாங்கன்னா அப்போ ஏதாவது கலரிங் பண்ணலாம். நம்ம படிக்கும் போதெல்லாம் இப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஏன்னா நமக்கே நிறைய விஷயம் தெரியாது. இவங்க புக்கை ஓப்பன் பண்ணால் நமக்கே நிறைய புதுசாக இருக்கும். நானே தெரியாத விஷயத்தெல்லாம் நெட்லலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கே நான் சொல்லுவேன். எனக்கு இந்த ஃபோனிக்ஸ் சவுண்டு கூட சரியாக சொல்ல வராது, ஆனால் என் பையன் அழகாக சொல்லுவான், அம்மா இப்படி தான் சொல்லணும் அப்படின்வான். ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட எஜுகேஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோமோ லைஃப்லேயும் ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு அட்டை போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். லோக்கிக்கு மட்டும் பேக் வந்து வாங்கலான்னு இருக்கோம். இது வந்து லோக்கிக்கு லஞ்ச் பேக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவளுக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும். நம்ம ஷாப்லேயே லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக் எல்லாமே இருக்குது. சர்வேஷ்க்கு பேக் நல்லாயிருக்கு, ஸ்கூல் பேக். அதனால் அவருக்கு லஞ்ச் பேக் மட்டும் ப்ளூ கலரில் அவர் பேக்குக்கு மேட்சிங்காக இந்த லஞ்ச் பேக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு வந்து பாக்ஸு, இந்த பாக்ஸ் வந்து ஒரு கார் டைப்பில் இருக்கும், உள்ளே குட்டியாக ஒரு கார் பாக்ஸ் இருக்கும். தம்பிக்கு வந்து க்ரையான்ஸ்லாம் போட்டு வைக்க தனியாக ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அவனுக்கு டெய்லி கலரிங்ஸ் இருக்கும், அதனால் கலரிங்ஸ்லாம் வந்து க்ரையான்ஸ் இதில் டப்பாவில் கொடுத்துடலாம் அப்படின்னு கார் மாதிரி இருக்கும். இது அழகாக இருக்கும் மெட்டலில். ஸோ இந்த பாக்ஸ் அவனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது பாப்பாவோட ஸ்கூல் பேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளாகில் நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் சொல்கிறேன்.